ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்றியேன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. ரஞ்சிதா சாகணும்னு நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓம் பகை தீரணும்னு என்ன யூஸ் பண்ண பாக்குறியா? இந்த டபுள் கேம்லாம் என்கிட்ட வேணாம். டேய் நீ என்ன லூசாடா? நான் சொல்றதே புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், முட்டாள் கிட்டாள்னு சொன்ன அவ்வளவுதான். இங்க பார், ரஞ்சிதாவை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். திரும்ப அத சொல்ல கால் பண்ண அசிங்கப்பட்டு போயிடுவேன். போன வேடி. டேய் டேய் ராஸ்கல் இருடா. ஏய் ச்சே. ஏய், எதுக்கு இப்ப காட்டு கத்திக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க வேண்டாம்? நிம்மதியா இருக்கணும்னா காதை பொத்திக்கோங்க. என்கிட்ட வந்து எகிராதீங்க. ஏய், இப்ப நீ தான் கோவத்திலையும் டென்ஷன்லயும் குதிச்சுக்கிட்டு இருக்க. அருணும் ரஞ்சிதாவும் ஜோடியா கிளம்பி போனதை உன்னால பொறுத்துக்க முடியல. அவங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு நினைச்சு உன் மனசும் வயிறும் எரியுது போல. அந்த எரிச்சல் தாங்காம தான் நீ இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. ஆமா, நான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கவரு இன்னொருத்தையோட ஊர் சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு கோவம் வருமா வராதா? அந்த கோவத்துல தானே அன்னைக்கு உடம்பு முடியாதத காரணமா வச்சு அவங்க ப்ரோக்ராம கெடுக்கலாம் நினைச்ச. அதையும் மீறி அவங்க கிளம்புனதுமே அண்ணனை கொல்ற அளவுக்கு போயிட்ட. என்கிட்ட கையும் களவுமா மாட்டினதும் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி சமாளிக்கிறல. நீ போடுற டிராமாவெல்லாம் சித்ரா வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ என்னென்ன சதி வேலை பண்றன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அருண் ரெசார்ட்ல இருந்து வரட்டும், நீ அண்ணனை கொல்ல பார்த்தத சொல்லி உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. கல்பனா, மரியாதையா பேசு. வாடி போடின அப்புறம் நல்லா இருக்காது. நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி பண்ண முடியும்? ஆரம்பிச்சிருவேன். என்ன பண்ற நீ? உனக்கு அவளை பத்தி தெரியாதா? சாக்கடையில கல்லு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். இல்லங்க, இவளை இப்படியே விட்டு விட்டுதான் திமிரும் கொழுப்பும் அதிகமாயிடுச்சு. என்ன ஏன் மரியாதை இல்லாம பேசுறா? 4 ஆறு அரைஞ்சாதாங்க இவ அடங்குவா. நீ அடிக்கிற வரைக்கும் எனக்கு சீக்கிரம் வரத்தான் போகுது. அன்னைக்கு இவளை பாத்துக்கலாம். யார் யார் அனுப்பலான்னு பாத்துடலாம். யோ போயா. எப்படி திமிரா பேசுறா பாத்தீங்களா? ஏய் சிம்ரன், சொன்னா கேளு சிம்ரன் ப்ளீஸ். இங்க பாரு, நம்ம தராத இடத்த நாம ஏன் குறைச்சுக்கணும்? நீ முதல்ல உள்ள வா. வான்னு சொல்றல. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு தான் நீங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து வேலை பாக்குறீங்க. கல்பனா இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என்ன மீறி அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க நானும் பாக்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நம்ம அடுத்து 3rd கேம் போயிடலாமா?